கேரட், பீட்ரூட் 2ம் சேர்த்து, இஞ்சி சேர்த்து நம்ம தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். வெள்ளரிக்காயோட மஞ்சள் சேர்த்து நம்ம ஒரு ஜூஸா குடிக்கலாம். வெள்ளை பூசணிக்காயை ஜூஸா குடிக்கலாம். முக்கியமாக வாழைத்தண்டு நம்ம குடிக்கலாம். அதனோட சேர்ந்து சுரைக்காய். இந்த ஜூஸ் வகைகள்ல ஏதாவது ஒன்று தினமும் ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம டெய்லி ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வரணும். உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாத பட்சத்தில் கரும்பு சாறு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வரலாம். ஒரு 100 ml அளவுக்கு வாரம் 3 நாள் கரும்பு சாறு குடித்தாலும் உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுது. ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன அந்த நெல்லிக்காய் கற்பம் முச்சங்கன் சாறு விட்டு செய்தது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இந்த ஜூஸில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி தினம்தோறும் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரலில் பாதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து நல்ல முன்னேற்றம் வரும். இப்போ கொஞ்ச நாளைக்கு அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதோ, நான் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸோ, அதிகமான சால்ட் அண்ட் ஸ்வீட் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே தவிர்த்துட்டு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கருவேப்பிலை உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். இஞ்சி, பூண்டு, சீரகம், மஞ்சள் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. இதில் முக்கியமாக இந்த மருந்து ஆல்கஹால் நீங்கள் சாப்பிட்டு கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் அதற்குமே சிறந்த மருந்தாக இது இருக்குன்னு சொல்லலாம்.